அருள்மிகு புத்திர காமேட்டீஸ்வரர் கோவில். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருள்மிகு புத்திர காமேட்டீஸ்வரர் திருக்கோவில். அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. தனக்கு பின் நாட்டை ஆள இளவரசர் இல்லாததால் தசரதர் மிகவும் வருந்தினார். குழந்தை பேறு உண்டாவதற்கு வழி சொல்லும்படி தன் குலகுரு வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்டார். அவர் இத்தலத்தை சுட்டிக்காட்டி சிவனை வழிபட அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றார். அதன்படி தசரதர் இவ்விடத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ரிஷ்யஸ்ருங்க மகரிஷியின் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி சிவனை வழிபட்டார். இதன் பின் அவர் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கணன் என்ற 4 பிள்ளைகளை பெற்றார். இங்கு சிவனுக்கு கோவில் எழுப்பிய தசரதர் அவருக்கு யாகத்தின் பெயரால் புத்திர காமேட்டீஸ்வரர் என்றே பெயர் சூட்டினார். இவ்வாலயத்தின் தனிப்பெருஞ்சிறப்பு கமண்டல நாகநதி என்ற நதி இவ்வாலயத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. வடக்கிலிருந்து கிழக்காக திரும்பும் நதிக்கரை என்பதால் இவ்வாலயம் வேறெங்கும் காண முடியாத தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. ஜமதக்னி முனிவர் கமண்டலத்திலிருந்து வழிந்தோடிய நதியாகவும் கமண்டல நதியாகவும் அமிர்த காட்டிலிருந்து உற்பத்தியாகி வரும் நாகநதியாகவும் இணைந்து இவ்வாலயம் தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. இக்கோவிலில் ஆடி சுவாதியில் லட்ச தீபம், நவராத்திரி மற்றும் சிவராத்திரி விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மூலவராக புத்திர காமேட்டீஸ்வரரும் உற்சவராக சோமாஸ்கந்தரும் அற்புதமாக அருள் பாலிக்கின்றனர். இக்கோவிலின் தல விருட்சம் பவழமல்லி, தீர்த்தம் கமண்டலந்தி. மூலஸ்தானத்தில் சிவன் 9 தலை நாகத்தின் கீழ் காட்சியளிக்கிறார். பௌர்ணமி தோறும் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கும். அன்று சுவாமி புறப்பாடும் உண்டு. அம்பாள் பெரிய நாயகிக்கு தனி கொடி மரத்துடன் கூடிய சன்னதி உள்ளது. கோயிலுக்கு நேரே வெளியில் தசரதருக்கும் சன்னதி உண்டு. இவர் சக்கரவர்த்தியாக இல்லாமல் யாகம் நடத்திய போது இருந்த அமைப்பில் முனிவர் போல காட்சியளிக்கிறார். கைகளில் ருத்ராட்ச மாலை, கமண்டலம் வைத்திருக்கிறார். விழா நாட்களில் இவருக்கு பூஜை உண்டு. நாக நதிக்கரையின் மேலே படித்துறையில் படித்துறை விநாயகப் பெருமான், வீர ஆஞ்சநேயர் பெருமானை தரிசித்து சிவன் சக்தியாக விளங்கக்கூடிய அரசமர வேப்ப மரத்தை வணங்கி நாக சிலைகளை வழிபட்டு அதற்கு முன்பாக தியானத்திலே அமர்ந்திருக்கும் தசரத பெருமானை வணங்கி ஆலயத்தின் நுழைவு வாயிலாக புஜஸ்தம்பத்தை கொடிமரத்தை வணங்கி முதலாவதாக விநாயகப் பெருமானை 5 முறை கொட்டிக்கொண்டு அவரை வணங்கி பிராகார வலமாக வந்து துவாரபாலகர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் காவலாளியாக இருக்கும் துவாரபாலகரை சர்ப்பம் ஏந்திய வேறெந்த ஆலயத்திலும் துவாரபாலகர்களுக்கு சர்ப்பம் பாம்புகளை கையில் ஏந்தியபடி அவர்களிடம் அனுமதி கேட்டு மூலாலயத்தில் வீட்டிற்கும் புத்திர காமேஷ்டீஸ்வரரை தரிசனம் செய்து பின்பு கோஷ்டமூர்த்தங்களை எல்லாம் வணங்கி வள்ளி தேவசேனா சமேத சண்முக சுவாமியை தரிசித்து
அம்பிகை பெரிய நாயகி என்று சொல்லக்கூடிய பிரகன் நாயகி அம்பிகையை நமஸ்கரித்து சப்தலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய 7 லிங்கங்களை வழிபட்டு பாமா ருக்மணி சமேத கிருஷ்ணகோபால சுவாமியை வணங்கி வாயு மூலையிலே வீற்றிருக்கும் சகஸ்ரலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற 1008 லிங்கங்களை உள்ளடக்கிய சிவபெருமானை தரிசித்து நவக்கிரக மூர்த்தங்கள் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் போன்ற சன்னதிகளெல்லாம் தரிசித்து 63 நாயன்மார்களையும் ஒரு சேர தரிசித்து 4 பெருமான்களையும் தரிசித்து இவ்வாலயத்தை நாம் ஆகம விதி பிரகாரம் அமைந்திருக்கும் இவ்வாலயத்தை நாம் தரிசிக்கலாம். பாக்கியம் கிடைப்பதற்காக பிரதான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு குழந்தை பேறு இல்லாதவர்கள் புத்திர காமேட்டீஸ்வரரை வழிபட விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வேண்டி புத்திர காமேட்டீஸ்வரரை வணங்குபவர்கள் 6 திங்கள் கிழமைகள் விரதம் இருக்க வேண்டும். முதல் திங்களன்று விரதம் துவங்கி மதியம் மட்டும் ஒரு குழந்தைக்கு அன்னம் கொடுத்து பின் சாப்பிட வேண்டும். 2ஆம் வாரத்தில் 2 குழந்தைகள், 3ஆம் வாரத்தில் 3 என்ற அடிப்படையில் 6வது திங்களன்று 6 குழந்தைகளுக்கு அன்னதானம் பரிமாறி விரதம் இருக்க வேண்டும். 7வது திங்கள் கிழமையன்று இங்கு புத்திர காமேட்டீஸ்வரருக்கு செவ்வளரிப்பூ மற்றும் கோவிலில் உள்ள பவழமல்லி மாலை அணிவித்து மிளகு சேர்த்த வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். ஆனி பௌர்ணமியன்று சிவனுக்கு 11 சிவாச்சாரியார்கள் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துவர். இதிலும் கலந்து கொள்ளலாம். ஜாதக ரீதியாக 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் உண்டாகும் புத்திர தோஷம், நாகதோஷம் நீங்க கோயில் வளாகத்தில் உள்ள வேம்பு ஆலமரத்தடியில் தங்கள் நட்சத்திர நாளில் நாக பிரதிஷ்டை செய்தும் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தியும் வேண்டிக் கொள்கிறார்கள். प्रभवति चतुर्भिर्नवदनैः प्रजानाम् ईशानः त्रिपुरमथनः पञ्चभिरपि न षड्भिः सेनानीः दशशतमुखैरपि अहिपतिः तदान्येषां केषां कथय कथमस्मिन्नवसरः घृतक्षीरद्राक्षा मधुमधुरिमाकैरपि पदैः विशिष्यानाख्येयो भवति रसनामात्रविषयः तथा ते सौन्दर्यं परमशिवदृङ्मात्रविषयः कथङ्कारं ब्रूमः सकलनिगमागोचरगुणे
कज्जलकला ललाटे मीरं विलसति गले मौक्तिकलता स्फुरत्काञ्ची शाटी पृथुकटितटे हाटकमयी भमित्वां गौरीं नगपतिकिशोरीम् अविरतम् विराजन्मन्दारद्रुमकुसुमहारस्तनतटी नदद्वीणानाद श्रवणविलसत्कुण्डलगुणा नताङ्गी मातङ्गी रुचिरगतिभङ्गी भगवती सती शम्भोरम्भोरुह चटुलचक्षुर्विजयते नवीनार्कभ्राजन्मणिकनकभूषा परिकरैः वृताङ्गी सारङ्गी रुचिरनयनाङ्गी कृतशिवा तटित्पीता पीताम्बरललितमञ्जीरसुभगा ममापर्णा पूर्णा निरवधिसुखैरस्तु सुमुखी। हिमाद्रेः सम्भूता सुललितकरैः पल्लवयुता सुपुष्पा मुक्ताभिः भ्रमरकलिता चालकभरैः कृतस्थाणुस्थाना कुचफलनता सूक्तिसरसा रुजां हन्त्री गन्त्री विलसति चिदानन्दलतिका सपर्णाम् आकीर्णां कतिपयगुणैः सादरमिह श्रयन्त्यन्ये वल्लीं मम तु मतिरेवं विलसति अपर्णैका सेव्या जगति सकलैर्यत्परिवृतः पुराणोऽपि स्थाणुः फलति किल कैवल्यपदवी। विधात्री धर्माणां त्वमसि सकलां नाय जननी त्वम् अर्थानां मूलं धनदनमनीयाङ्घ्रिकमले त्वम् आदिः कामानां जननी कृतकन्दर्पविजये रात्यातयत्तये पदोगस्तावत्तप्रेमायज्ञाने आरण्यान् ग्राम्यास्तये तस्माद्ध्यावाध्यायः
देवाद्यानन्वरिदयः प्रसप्तः समिधः कृताः विश्वकर्मणः समवप्रधाने இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு, எந்த ஒரு செயலையும் விநாயகரிடம் துவங்கி ஆஞ்சநேயரிடம் முடிக்க வேண்டும் என்பர். இங்கு நதிக்கரையில் வடக்கு நோக்கி விநாயகரும் அவருக்கு எதிரே ஆஞ்சநேயரும் உள்ளனர். பக்தர்கள் தாம் ஏதேனும் செயலை துவங்கும் போது இந்த விநாயகரை வணங்கிச் செல்கின்றனர். அச்செயல் சிறப்பாக முடிந்ததும் ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்கின்றனர். ஆஞ்சநேயர் சிலையில் சங்கு சக்கரம் உள்ளது மற்றொரு சிறப்பு. இவ்வாறு எதிரெதிரே விநாயகர் ஆஞ்சநேயரை காண்பது அரிது. பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றனர். भवाय देवाय नमः। ओम धर्माय देवाय नमः। ओम ईशानाय देवाय नमः। ओम पद्मने देवाय नमः। ओम रुद्राय देवाय नमः। ओम उज्राय देवाय नमः। ओम भीमाय देवाय नमः। ओम महवे देवाय नमः। अखिलांड कोटि ब्रह्मांड नायकाय नमः।
वरप्रदायिने नमः श्रीमद्ब्रह्मण्याय कन्दिकादेवपुत्रकामेश्वरपरशिवाय नमः पुण्येवसमायुक्तं नारदवेदं यत्पुनरुन्नितं धामूलं नमस्कृत्यताम् नारेयेण ताम्बूलं नमस्तभागं निवेदयामि